ஹாய் மக்களே, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கலாம். அது வதங்கினதும் ஒரு 4 தக்காளி அதையும் அரிஞ்சு போட்டுக்கலாம். 4-5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கினதும் குழம்பு தூள், முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு தேவையான குழம்பு தூள் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அது நல்லா போட்டுட்டு புளி கரைச்சல் நம்ம ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு நார்மல் ஸ்டேஜில் நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி புளி ஊற வைக்கும் போதே நம்ம உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் உப்போட தான் நமக்கு கரெக்டாக தெரியும். தேவையான தண்ணி, தேவையான உப்பு அந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். குழம்பு தாளித்து கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம், க்ளீன் பண்ணி வச்சு அந்த வஞ்சர தலையை நம்ம போட்டு குழம்பு வச்சுக்கலாம். வஞ்சரம் தலை மட்டும் போட்டுக்கோங்க. வால் அதை மாதிரி சின்ன சின்ன வயிற்று பகுதி அந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம அதை குழம்பு வச்சுக்கலாம். அதை நம்ம வறுக்க முடியாது. அதுமாரி குழம்பு ரொம்ப நான் தலை மீன் போட்டு குழம்பு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் போட்டு ஒரு கொதி வந்ததோட நம்ம திறந்து பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம்னா குழம்பு சுண்டிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டைமில் உப்பு காரம் ஏதாச்சும் உங்களுக்கு குறைவாக இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை மாதிரி கரண்டில் ஒட்டுதான்னு பாருங்கள். ஒட்டலைன்னா அந்த ஒட்டுற வரைக்கும் நல்லா நம்ம குழம்பு சுண்ட வச்சுக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் குழம்பு ஒட்டிடுச்சுனாக்கா குழம்பு சுண்டிடுச்சுன்னு அர்த்தம். கடைசியாக கருவேப்பிலை பொடி தூவி நம்ம இறக்கிக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. இது குறுக்கால ஒரு கரண்டியை விட்டு அப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடிக்கிங்க. ஏன்னா இந்த குழம்பு மீன் குழம்புனா அப்படி தான் நம்ம மூடி வைக்கணும். குழம்பு ரெடியான பிறகு அப்போ தான் எனக்கு இந்த தண்ணிலாம் வடிஞ்சு வரும். சூப்பராக இருக்குங்க குழம்பு. இது மீன் வலை மீனாக பார்த்து வாங்கிக்கிங்க. வலை மீனில் வைக்கிற மீன் குழம்பு தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புளி கரைச்சல் இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் தான் 2 தக்காளி, 4 வெங்காயம், மீன், ஒரு 2 முருங்கைக்காய், பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, புளி கரைச்சல், அவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா குழம்பு தூள், புளி இது மாதிரி உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க.